வணக்கம், இது ரியோ ஸ்டாக் ட்ரைனிங் அகாடமி. வெல்கம் டு ஆல். திஸ் சேனல் we start only for educational purpose. சரி, ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம மார்க்கெட் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 156 பாயிண்ட் மைனஸ். ஆமாங்க, 24,680க்கு க்ளோஸ் ஆகிருக்கான். லோ 24,646. 750 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருந்துச்சு மார்க்கெட்டில். ஒரு 10 வாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சிலேருந்து பவுன்ஸ் ஆகிற மாதிரியே அப்படியே கன்சல்டேஷன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு அப்படியே மெதுவாக எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிட்டான். ஃபினான்ஷியல் செக்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே இறங்கிட்டான். நிஃப்டி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்றைக்கி 444 பாயிண்ட் மைனஸுங்க. ஸ்டார்டிங்கில் அந்த 10 ரேஞ்சு அந்த மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90-70 பாயிண்ட் நியரஸ்ட்டு ப்ளஸில் தான் இருந்தான். 56,578 600 நியரஸ்ட் ஹை இருந்தான். அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லாட்டாக இறங்கி 400 பாயிண்ட் மைனஸ், 490 பாயிண்ட் நியரஸ்ட் போயிட்டு 56,084க்கு க்ளோஸ் ஆகிருக்கான். சென்செக்ஸ் 572 பாயிண்ட் மைனஸ். இன்றைக்கி நம்மளுடைய மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா கொட்டாக் மஹிந்திரா பேங்க். ஆமாங்க, அதுதாங்க மைனஸ் 158 பாயிண்ட், 1966 மைனஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் அதுவும் 33 ரூபா மைனஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அது நியூட்ரல் தான், 4 ரூபா ப்ளஸில் இருக்கான். ஐசிஐசியும் 11 ரூபா ப்ளஸ்ஸு. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரல், காலையில் கொஞ்சம் ப்ளஸில் இருந்தான், மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மைனஸ் ஆகிட்டான், 4 ரூபா மைனஸ். ஸோ இன்னைக்கு டாப் கெய்னர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 633 ரூபா, 17 ரூபா ப்ளஸ்ஸுங்க. அவன் ஃப்ரைடேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவிலேருந்து அவன் மேலே வந்துட்டான். இன்றைக்கி அவன் 3% நீலஸ் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கான். சிப்லா அதுவும் பார்த்தீங்கன்னா 40 ரூபா இன்றைக்கி ப்ளஸ். அவனும் ஃப்ரைடேவே ஏற ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி அவன் 40 ரூபா ப்ளஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா 2.58% ப்ளஸ். ஹீரோ மோட்டார் அவன் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையிலேருந்து ஸ்லைட்டாக ஏற ஆரம்பித்தான். இன்றைக்கி அது வந்து 60 ரூபா ப்ளஸ் ஆகிருக்கான், 1.5% ப்ளஸ், 4291. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். 4000 நியரஸ்ட் போயிட்டு அங்கேருந்து திரும்பி பவுன்ஸ் ஆகி பழைய விட அதே ரேஞ்சு வந்துட்டான். ஹெச்விஎல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது 1% ப்ளஸ், 26 ரூபா ஏறி இருக்கான். எஸ்பிஐ லைஃப் 18 ரூபா ப்ளஸ், அதுவும் 1%. ஸோ டாப் லாஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடாக் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், விப்ரோ இன்றைக்கி 9 ரூபா இறங்கியிருக்காங்க. ஆமாங்க, போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா 272 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தவன் அங்கேருந்து 22 ரூபா நியரஸ்ட் இறங்கி இன்றைக்கி 9 ரூபா இறங்கியிருக்கான், 250 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கான் க்ளோஸ். இண்டஸ்இண்ட் பேங்கு அதுவும் உங்களுக்கு ரிசல்ட் அவனுடைய ப்ராஃபிட் குறைஞ்சதுனால அதுவும் இன்றைக்கி 21 ரூபா இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கான், மைனஸ் 21 ரூபா, 802 ரூபா. பாரதி ஏர்டெல் 1809, 48 ரூபா இன்றைக்கி இறங்கியிருக்கான். ஆமாங்க, அவனும் பார்த்தீங்கன்னா 2300 அந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே மெதுவாக ஒரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இன்றைக்கி 1890, 50 ரூபா மைனஸ் ஆகிருக்கான். ஸோ ஆல் ஓவர் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி லூராஸ் லேப் 6% ப்ளஸ்ஸுங்க. எம்பசஸும் 3%. ஸ்ரீராம் ஃபினான்ஸு, சிப்லா, ராம்கோ சிமெண்ட், கோஃபோர்ஸ். ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா எம்பசஸும் கோஃபோர்ஸும் இன்றைக்கி ப்ளஸ் தாங்க. டாபர், நவீன் ஃப்ளோரா, மதர்சன், பாலிகேப், ஐஜிஎல், ஹீரோ மோட்டார், பிஇஎல், ஹிண்ட் யூனிலிவர், ஏசியன் பெயிண்ட், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கான். ஆல் ஓவர் டவுன் ட்ரெண்டுன்னு எடுத்துட்டா கொட்டாக் பேங்க், எஸ்பிஐ கார்டு அது கூட இன்றைக்கி 6% மைனஸுங்க. சிடிஎஸ்எல், ஆமாங்க, சிடிஎஸ்எல் இன்றைக்கி 5% மைனஸ். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, டிஎல்எஃப், ரியாலிட்டி இன்றைக்கி மைனஸ் தாங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 5%, டிஎல்எஃப் 4.25%, ஓப்ராய் 4%. ஹிண்டு காப்பர் கூட இன்றைக்கி 4% மைனஸுங்க. ஐஏஎக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கொஞ்சம் ஏற்றி க்ளோஸ் ஆகிருந்தான், 4% நியரஸ்ட்டு. இன்றைக்கி அதே ஆப்போசிட்டாக 4% மைனஸ் ஆகிருக்கான். செயிலு, எம்சிஎக்ஸ் 4% மைனஸ். விப்ரோ, நேஷனல் அலுமினியம், எல்ஐசி ஃபினான்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், மணப்புரம், பாரதி ஏர்டெல் இதெல்லாம் மைனஸு. இந்த பிரேக் ஈவன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவீன் ஃப்ளோரா, ஹீரோ மோட்டார், ஹிண்ட் யூனிலிவர், ஏசியன் பெயிண்ட், ஐசிஐசி பேங்க்,
ஆல்கம், கிராசிம், மேரிக்கோ, பிரிட்டானியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரீவியஸ் டே ஹையை க்ளோஸ் பண்ணி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி லோ க்ளோஸ் ஆகி ட்ரேடான ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா M&M ஃபினான்ஸ், கெயில், கிரானுவல்ஸ், ஜியோ ஃபினான்ஸ், ஏசிசி, ஆக்சிஸ் பேங்க், ஹேவல்ஸ், கோல் இண்டியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஓஎஸில் வந்து லோ கட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கான். சரிங்களா? சரி, ஓகே. ஃபினான்ஸ் செக்டர்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமாக இறங்குனது அது கொட்டாக் பேங்க், SBI, பஜாஜ் ஃபினான்ஸ், சோழமண்டலம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ் 12 ரூபா இறங்கியிருக்கான். ஆக்சிஸ் பேங்க் இன்றைக்கி 12 ரூபா. அவங்க காலையில் ப்ளஸில் தான் இருந்தான், மார்க்கெட் ஓப்பனிங்கில் லைட்டாக ப்ளஸில் இருந்தான். அப்புறம் பார்த்தா 12 ரூபா மைனஸ். பிஎஃப்சி, SBI, REC இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 மணி வரைக்கும் ப்ளஸில் தான் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக இறங்க ஆரம்பித்தோம், எல்லாமே இறங்கிடுச்சுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ICICI, HDFC மட்டும் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. மீதி எல்லா ஸ்டாக்ஸு ஃபினான்சியல் செக்டர் எடுத்திங்கன்னா REC, IEX இது எல்லாமே பார்த்தீங்கன்னா HDFC லைஃப் எல்லாமே இன்றைக்கி மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட் ஃபால் 68%ங்க. ஆமாங்க, 688 crore பட் பீட் எஸ்டிமேட். அவங்களுடைய எஸ்டிமேட்லேருந்து வந்து குறைஞ்சி தான் க்ளோஸ் ஆகிருக்கான். 68% வந்து அவனுக்கு ரிசல்ட் வந்து ஃபால் ஆகிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஃபால் 10-month low 1.5% June. Q1 expense hit 5-year low. Industrial growth low ஆயிருக்கு. The 4,000 crore initial public offer of National Security Depository (NSDL), one of the world's large holdings in investor securities in electronic form, has turned out to be multi-bagger for some of India's top financial institution. ஆமாங்க, நிறைய ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷனெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த NSDL வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கெயிலினுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 31% டிக்ளைன் ஆகிருக்கு. NTPC Green ரிப்போர்ட்டட் நெட் ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா 220 கோடி வந்து 59% ரைஸ் ஆகிருக்குங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்த்தா MCX பார்க்கலாங்க. கமாடிட்டி USD டாலர் பார்த்தீங்கன்னா 86 ரூபா 66 பைசா. கோல்டு டாலர் எடுத்திங்கன்னா 3328.61. சில்வர் 38.11. பிரெண்ட் குருடு 66.81. கோல்டு MCXல ட்ரேட் ஆகிற ரேட் எடுத்திங்கன்னா 97,908 நியூட்ரலாக இருக்காங்க. சில்வர் 1,13,069 அதுவும் சேம் நியூட்ரல், நியரஸ்ட் ப்ளஸில் இருக்கான். குருடாயில் 5,799 ப்ளஸ் 2.67%. குருடாயில் ஏறி இருக்கான். நேச்சுரல் கேஸ் 276.60 அதுவும் 1% ஏறி தான் இருக்கான். காப்பர் 891 0.20% ப்ளஸ். ஜிங்க் 266.35. லெட் 180 ரூபா 90 பைசா. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ டு வாட்ச் ஆல். தேங்க்யூ.